இருக்கிற பிசாசுக்கு ஒரு வட்ட பேர் இருக்கு. சோதரம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வட்ட பேருன்னா, எப்படி என்ன வட்ட பேருன்னா, கட்டுப்பாடு இல்லாதவன். சரி, அல்லேலூயா. அதுக்கு தலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஒரு ஃப்ரெண்டு முதல்ல போய் ஃப்ரெண்டு தலையை தானே பார்ப்போம் இல்லையா? அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தலை எப்படி இருக்குன்னு நான் சொல்லுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னாதது அகந்தை, மனமேட்டின்மை. இதுக்கு தலை எப்படி இருக்குமோ மனமேட்டின்மை. வயந்தா இருக்க, இந்த கெத்தாக இருக்கவங்க அப்படி எப்படி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இதுக்கு தலை எப்படி இருக்குமா? வயந்தா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பூசணிக்கு அளவு பெருசாக இருக்கும்னு வச்சுக்குவோம். அல்லேலூயா. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பூசணிக்கு அளவு பெருசு. தலை எப்படி இருக்குது? ஃப்ரெண்டு தலை எப்படி இருக்குது? எதுக்கு அளவு பெருசாக இருக்குது? சரி, இதுக்கு வாய் எப்படி? அடுத்து எதை கவனிப்போம்? அடுத்து என்ன கவனிப்போம்? கவனிச்ச வேண்டாம் இல்லையாடா? எதை கவனிப்போம்? வாய். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனமோ. நாவானது சின்னதாட்டு தான் இருக்கும். எப்படி? அந்த பெரிய தலைக்கு வாய் எப்படி இருக்கும்? சின்ன ஆட்டு தான் இருக்கும். பேர் ஆனால் பேசியதை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வள 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 வள. வாய் என்ன செய்யாது? சும்மாயே இருக்காது. அல்லேலூயா. சின்ன வாய் ஆனால் என்ன செய்யாது? சும்மாயே இருக்காது. அல்லேலூயா. எப்படி? பெரிய தலை, சின்ன வாய், பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு வட்ட பேர் என்னது? ஹலோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வட்ட பேர் என்னது? கட்டுப்பாடு இல்லாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தலை எப்படி இருக்கு? கொஞ்சம் அழகா சொல்லுங்களேன். பூசணி அளவு பெருசா இருக்கு. வாய் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. ஆனா வாய் என்னச்சியா? சும்மாவே இருக்காது. அல்லேலூயா. இவனுக்கு இருதயம் யாருக்கா? ஃப்ரெண்டுக்கா இருதயம். சோதரன். எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் முட்டுதல் நடந்தது போல இருதயம் எப்பளும் கடினப்பட்டே இருக்கும். எப்படி? இந்த ஃப்ரெண்டுக்கு இருதயம் என்ன செய்யும்? எப்பளும் கடினப்பட்டே இருக்கும். எது சொன்னாலும் பிடிச்சாது. எப்படி? எது சொன்னாலும் என்ன செய்யாது? ஹலோ, என்ன செய்யாது? பிடிச்சாது. உடனே என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ள மனசு புறவு ஏற்றுக்கொள்வோம். உடனே என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து கை. சரியா? இந்த ஃப்ரெண்டு கை ஏசாயா 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுறது போல. ஏசாயா 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தேசம் கிரியையும், அதாவது அவங்க எது பண்ணுதோ, அவங்க கை என்ன பண்ணுதோ அதுதான் கரெக்ட். அல்லேலூயா. அந்த ஃப்ரெண்டு கை எப்படி? அந்த ஃப்ரெண்டு எது செய்யுதோ அதுதான் 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 கரெக்ட். அல்லேலூயா. விளங்காத்த கை. அல்லேலூயா. எப்படி? விளங்காத்த கை. கால் எப்படி? ஃப்ரெண்டுக்கு கால். கால். யூதா 1வது அதிகாரம் 13வது வசனம். யூதா 13. அவமானங்களை நுரை தழுகிற அமளியான கடல் அலைகளும். இவங்க கால் என்ன செய்யுமா? எதையாவது இப்படி கிண்டிகிட்டே இருக்கும், நுர தள்ளிகிட்டே இருக்கும். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எப்படி? யாரோ ஒன்று சொன்னால் சரியில்லையே, சரியில்லையே, சரியில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சு இந்த கடலில் நுர தள்ளியது போல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இவங்க கால் என்ன செய்யாது? ஸ்டேபிளாக
அந்த நண்பர்கள் காலம் என்ன செய்யாது, ஸ்டேபிளாக இருக்காது. அல்லேலூயா. ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்காது. அல்லேலூயா. இதுக்கு பின்பகணும். அல்லேலூயா. எப்படி ஃப்ரெண்டு பேசிட்டு திரும்பி போனால் என்ன செய்வோம்? சகோதரி என்ன பண்ணுவீங்க? முடி சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, எப்படி பின்னி போட்டிருக்கு, என்னெல்லாம் ஸ்லேட் இருக்கு, பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? ஃப்ரெண்டில் பேக்கெல்லாம் எப்படி ஸ்டைலாக விட்டுருக்கு, எடி பின்னாடி பின்பக்கம். என்ன பின்பக்கம்னா, எரேமியா 2வது அதிகாரம் 27ஆம் வசனம். எரேமியா 2வது அதிகாரம் 27ஆம் வசனம். அவங்க தங்க முகத்தை அல்ல, தங்க முதுகை காட்டு வைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் இருக்காது, ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் இருக்கு. நீ என்ன வேணான்னு சொல்லு. எப்படி? நீ சொல்லுங்களேன், நீ என்ன வேணாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது இப்போ ஃப்ரெண்டுக்கு ரூபத்தை நம்ம வச்சுருப்போம், சரியா? ஃப்ரெண்டுக்கு ரூபம், ஃப்ரெண்டுக்கு தலை எப்படி இருக்குது? அப்போ ஃப்ரெண்டுக்கு தலை எப்படி இருக்குது? பூசணி போல பெருசு. வாய் எப்படி இருக்குது? வாய் மூடி இருக்கா, வளவளம் பேசிக்கிட்டே இருக்கா? வளவளம் பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இறுதி எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. அது கை என்ன செய்யுது? அதுக்கு என்ன செய்யுது? அதுக்கு என்ன தோணும் அதுதான் செய்யும், சரியா? அது கால் என்ன செய்யுது? ஒரு இடத்துல நிற்கலை, கரங்கிட்டே நிற்குது. அல்லேலூயா. அது என்ன செய்யும்? அது முகத்தை காண்பிக்காமல் என்ன செய்யும்? எப்பளும் இப்படி முதுகை தான் காமிக்கும். அல்லேலூயா. 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 அதில் கொஞ்சோட எக்ஸ்ட்ராவாக மெருகூட்டோம்ல, அது மொத்தம் கருப்புகளெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ரொம்ப அழகாக விவரித்தா பெரிய நல்ல முடி இருக்குது, ஃப்ரீ ஹேர். எப்படி? எப்படி? ஹலோ, எப்படி இருக்கு? ஃப்ரீ ஹேர். இந்த ஃப்ரெண்டுக்கு எப்படி? ஃப்ரீ ஹேர். அல்லேலூயா. அப்போ ரூபா எப்படி இருக்கு? நல்லா அழகாக இருக்குல்ல? இல்லையோ? அழகா இல்லையோ? நல்ல பெரிய தலை, நல்ல ஃப்ரீ ஹேரு, எப்பளும் வாய் பேசிகிட்டே இருக்கும், இருதயம் கடினமாகிட்டே இருக்கும், தனக்கு இஷ்டமானதை மட்டும் தான் செய்யும், ஒரு இடத்துல நிற்காது. அல்லேலூயா. அப்போது அந்த நண்பனை கூட வச்சுருக்கீங்க, அந்த நண்பனுக்கு செயல்பாடு தானே நமக்கு வரும், இல்லையோ? அப்படி தானே? அந்த நண்பனுக்கு ஒரு குணம் என்னது? வாய் என்ன செய்யாது, சும்மாவே. யாருக்கா வாயெல்லாம் சும்மா இருக்கு? ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னால், இல்லை ஏதாவது காரியம் பேசுனா, ஃபஸ்ட் என் வாய் சும்மா இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை சொல்லுவோம் சில பேருக்கு ஒரு கதை ஆரம்பித்தா இவைய 10 கதை இங்கே உள்ளேருந்து வர புறப்பட்டு வரும். எப்படி? மடை திறந்த வெள்ளம் போல. அல்லேலூயா. 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 அப்போ இந்த நண்பனை தேவ பலத்தினால விரட்டிடணும். அல்லேலூயா. இவன் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா.